ஹாய். ஒரு காட்டில் சரியான நாத்தம் பிடிச்ச சிங்கம் ஒன்று இருந்துச்சாம். அதுக்கு அது மேல் அடிக்கிற கெட்ட வாடையை அதனாலேயே பொறுத்துக்க முடியலையாம். உண்மையாகவே தன் மேலே நாறுதான்னு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சி அந்த வழியாக போன ஒரு மானை கூப்பிட்டு என் மேலே நாறுதான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மானம் ரொம்ப ஹானஸ்டாக ஆமாம் அவங்க மேலே ரொம்ப நாறுது அப்படின்னு சொன்னிச்சான். உண்மையை சொன்னதும் கோவப்பட்ட சிங்கம் அந்த மானை உடனே கொன்றுச்சான். அடுத்து ஒரு குரங்கை பார்த்து கேட்டுச்சான். அந்த குரங்கு இல்லையே உங்கள் மேலே நாரலை, நீங்கள் வாசமாக இருக்கீங்க அப்படின்னு பொய் சொன்னிச்சான். உடனே சிங்கம் நீ ரொம்ப பொய் சொல்கிற, எனக்கு இன்சல்ட்டாக இருக்குது, எனக்கு என் மேலே நாறுதுன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி குரங்கையும் கொண்டுடுச்சான். அடுத்து அந்த பக்கமாக வந்த ஒரு நரியை பார்த்து கேட்டுச்சான் என் மேலே நாறுதா அப்படின்னு. ஆனால் அந்த நரி ரொம்ப விவரமா இல்லையே எனக்கு எந்த வாடையுமே தெரியல, எனக்கு மூக்கு கொஞ்சம் அடைச்சிருக்கு, ரொம்ப சளி பிடிச்சி கொஞ்ச நாளாக வாசனையே தெரியல அப்படின்னு பொய் சொன்னிச்சான். உடனே நரிய சரி சரி நீ போ அப்படின்னு சொல்லி சிங்கம் கொல்லாமல் அனுப்பிச்சிருச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, ரொம்ப ஜென்யூனாக எப்போதுமே உண்மையை சொல்லி அப்படியே பெரிய பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சி நம்ம நடந்துக்கிறதும் தப்பு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பொய் சொல்கிறதும் தப்பு. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கண்டிப்பாக மாட்டிக்கும். அறிவுபூர்வமாக யோசித்து கருத்து சொல்லணும், இல்லைன்னா அமைதியாக வாய முடிக்கணும். அப்போ தான் நாம் தப்பிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.